ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமான நல்லா சாஃப்டான கம்பு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வெறும் கம்பு மாவு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கம்பு சப்பாத்தி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பு மாவு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சது தான். ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான நமக்கு கம்பு சப்பாத்தி கிடைக்கும். அண்ட் என் சேனலுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எந்த கப்பில் கம்பு மாவு மெஷர் பண்ணோமோ அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவு கம்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கம்பு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வரணும் நமக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கம்பு மாவை டேரெக்டாக இதுலேயே சேர்த்து அப்படியே நான் கலந்துக்க போகிறேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை தண்ணி ஏதாவது அதிகமாக போயிடும், இல்லை மாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு மெத்தடு, நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்திருக்க கம்பு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தியும் நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ 2 மெத்தடில் எப்படினாலும் ட்ரை பண்ணலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கம்பு மாவை சேர்த்து அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வரமாவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா மாவு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும், கொழுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்ம எடுத்துக்கிற மீலில் ஏதாவது ஒரு வேளை இந்த மாதிரி கம்பில் சப்பாத்தியோ இல்லை கம்மங்கூழோ சாப்பாடு அந்த மாதிரி கம்பில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது உடல் எடை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்க அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே கம்மி பண்ணி குறைக்கிறதுக்கு இந்த கம்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் வரமாவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூழளவுக்கு ஆறட்டும். நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த தட்டில் போட்டு வைக்கிறேன். இது கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது, இப்போ உடனே கை வச்சிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக லைட்டாக சூடு குறைஞ்சிருக்கு, பட் இன்னும் சூடாக தான் இருக்குது. நான் லைட்டாக அப்படியே மெதுவாக பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தி பிசைய முடியாது, ஏன்னா ரொம்ப மாவு சூடாக இருக்கனால. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அந்த பிளேட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நான் கீழே என்னோட கவுண்டர் டாப்பில் போட்டுட்டேன், க்ளீன் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பிளேட் இல்லை கவுண்டர் டாப் எங்கேனாலும் மாவு போட்டுட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நம்ம நல்லா சாஃப்டாக உருட்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் நமக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெய் சேர்த்துருக்கேன். ஸோ நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மாவை நம்ம உருட்டி எடுக்கணும். மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கிறனால எனக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமாவு சேர்த்து நான் பிசைஞ்சுக்க போகிறேன். ஸோ ரொம்ப உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது, பிசையவே முடியல அப்படிங்கும் போது இந்த மாதிரி வரமாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா மாவு இன்னுமே சூடாக தான் இருக்குது நமக்கு, அதனால ஒன்றா சேர்ந்து அது மிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு நம்ம சாஃப்டான மாவை உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா மாவை பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேரெக்டாக சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்பு மாவு வரமாவு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு
இதை பார்த்திங்கன்னா திரும்பவும் நல்லா வந்து பிசையணும் மாவை. நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து தேய்ச்சோம் அப்படின்னா மாவு ஒழுங்காக வராது நமக்கு. ஸோ நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வரமாவு தொட்டு தொட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அப்படியே கீழே வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துகிட்டு இப்போ வரமாவு கம்பு மாவு இருக்கு இல்லையா, ஸோ மாவு தேய்ச்சிட்டு நம்ம எப்பவும் போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல கையில் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க கொஞ்சம் 2 சைடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்ப்போல் அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வரமாவு இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா தேய்க்க வரும். இல்லைனா அது ஒன்றா சப்பாத்தி கட்டையில் ஒட்டிடும், இல்லைனா கீழே கவுண்டர் டாப்லேயே நமக்கு ஒட்டிடும். சப்பாத்தி ஒழுங்காக வராது நமக்கு அதோட ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாக வராது நார்மல் சப்பாத்தி மாதிரி. அதனால் நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த வரமாவு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு நம்ம தவாவில் போட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் பாருங்கள், நம்ம நார்மல் சப்பாத்திக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ தவாவும் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். ஒரு 20-30 செகண்ட்க்கு அப்புறம் திருப்பி போடுங்க. இந்த சைடும் லைட்டாக அந்த பபிள் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா அது குக்காகி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே நல்லா ஃப்ளஃபியாக மேலே எலும்பி வரும் நமக்கு. ஸோ 2 சைடும் ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும், அதுவாக குக் ஆகிட்டு நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு ரெகுலராக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஜீரணத்தில் ஏதாவது கோளாறு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்குமே கம்பு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நெய் தடவிட்டு வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. ஸோ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ 2 சைடும் வந்து நல்லா நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே சொன்னால் கம்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம முடி வளர்ச்சிக்கும் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா கெரட்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம இதை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுறதோ இல்லை முடி வந்து வளர்ச்சிக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கம்பு. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் ரொட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரொட்டியும் நம்ம ரெடி பண்ணும்போது அதே மாதிரி தான் தேவையான பால் சைஸ் நம்ம எடுத்துட்டு நல்லா மாவை முதல்ல பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் உருட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து உருட்டி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வரமாவு சேர்த்துக்கலாம். வரமாவு சேர்த்துட்டு முதல்ல கையில் 2 சைடுமே நல்லா வந்து தட்டி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி வரமாவு வச்சு தேய்ங்க, அப்போ தான் நல்லா தேய்க்க வரும். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பவுலோ இல்லை மூடியோ ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா நீட்டான சப்பாத்தியாக கிடைக்கும். திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு நார்மல் சப்பாத்தி திக்னஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். ஸோ வரமாவு எல்லாத்தையுமே வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தவாவில் போட்டு எப்பவும் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக எலும்பி வருதுன்னு சொல்லிட்டு.
ஸோ 2 சைடுமே இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்க எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுத்த சப்பாத்தியும் தவாவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா சப்பாத்தியுமே நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ கண்டிப்பாக டயட் இருக்கவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்போவுமே நார்மலான சப்பாத்தி பூரி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்மளோட மில்லட்ஸ்லேயும் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க. லைட்டாக டிஷ்யூவோ இல்லை அந்த நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கரண்டி, அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே நல்லா வந்து அது ஃப்ளஃபியாக எலும்பி வரும் நமக்கு. இதையும் நெய் தடவி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா சப்பாத்தியுமே இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான நம்மளோட கம்பு சப்பாத்தி பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கையில் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பேப்பர் மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான குருமா, கிரேவி அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பருப்பும் பொடலங்காவும் போட்டு பருப்பு தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அது கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே நான் கம்பு சாப்பாடு, கம்மங்கூழ், அதுக்கப்புறம் கம்பு வச்சு புட்டு, அந்த மாதிரி கம்பு தோசை, இட்லி அந்த மாதிரி எல்லா ரெசிபியுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் கம்பை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.